முழுக்க எல்லாருமே வர போகிறாங்க, வருகை தர போகிறாங்க. கிட்டே வந்துட்டோம், எங்கே நடக்குது தெரியல. எல்லா காரும் இங்கே தான் போய் மேரேஜ் நிற்கான்னு சொல்லிட்டு அடிக்கல் போட்டு அனுப்புகிறாங்க. எங்கே நடக்குதுன்றது பார்க்கிங்க தானே விட்றாங்க கைஸ். பயங்கரமாக இந்த எல்லாம் கட்சிக்காரங்களும் முக்கியமான ஆளுங்கள்லாம் வராங்க. டிஃபெண்டர் அது இதுன்னு செல்வ பிறந்தைகள்லாம் வந்திருக்காரு. அப்படிங்க இவ்வளோ நேரம் எங்கே போனீங்கன்னு தெரியல. இப்படி அப்படி வந்து எங்கே உள்ள பேர் லாஸ்ட் பேர் நீங்கள் உள்ள பேர் கொஞ்சம் உள்ள வந்து எடுத்துக்கணும். அது இதை வர பண்ணுறேன். அதை வந்துட்டு போயிருக்கேன். எங்க என்ன உள்ள நம்பர் எங்க அவன் நிக்காமங்க இந்த பக்கம் ரைட் அப்படியே பின்னாடி போயிருங்க. அப்படியே பின்னாடி போயிருங்க. தானே வந்தா வீடியோ கல்யாணம் அவங்க முஸ்லீம்கள் உள்ள ஃபிஷர் டைனிங் ஏரியா பாருங்க, வேறு லெவல். நல்ல வேலை சீக்கிரமாக வந்துட்டோம். இதெல்லாம் இடமே கிடச்சிருக்காது. எவ்வளோ பேர் பாருங்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸ்டாலின் வந்த உடனே எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அடுத்த செகண்டே கூட்டம் எல்லாம் டைனிங் ஹாலுக்கு வந்துருச்சு. வந்துட்டே இருக்கிறாங்க. அங்கேருந்து எவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டோம். Today night also biryani. Catering service லாம் பயங்கர ஸ்பீடாக நடக்குது. கஸ்டமர் நீட்டாக வச்சுட்டு போயிட்டு
ஒன்றும் இல்லாமல் இது நடக்குது. சாப்பிடு கைஸ். இதை பாருங்க பீடா பாக்ஸு. அப்படியே இங்கேருந்து ஒன்றா எடுத்துக்க வேண்டியதான். கைஸ் பீடா பாக்ஸ் பாருங்கள் எப்படி கொடுத்துருக்காங்க கிஃப்ட் மாதிரி. அண்டு ஃப்ரூட் ஸ்டிக்ஸு ஐஸ்கிரீம் எல்லாம் வந்து வாங்கியாச்சு. ஜென்ஸே கூட்டம் நிறையா. இதில் லேடிஸும் சேர்ந்தால் இன்னும் கொஞ்சம் ஃபேமிலியாக வருவாங்க. பத்தாது இடம், அதனால் பிடிச்சி விட்டோம். கொஞ்சம் ஸ்டேஜ் பயங்கரமான பிரமாண்டமான ஸ்டேஜ். எல்லாம் ஃபோட்டோஸ்க்காக நிற்கிறாங்க. ஃபோட்டோஸ்க்காக நிற்கிறாங்க எல்லாம். கைஸ் சாப்பிட்டு முடிச்சாச்சு. ஐஸ் ஸ்டிக்ஸ்லாம். ஆமாம் அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா பஃபே நடக்குது. மறுபடியும் செகண்ட் ரவுண்ட் போகிறேன்றானுங்க. இங்கே பாருங்க எவ்வளோ பெரிய சேரு. ஸ்டாலின்லாம் வந்துட்டு போயிட்டாப்புல. அந்த பக்கம் வந்து பிரியாணி ஃபோட்டோஸ் நடந்துட்டு. ஃபேன்லாம் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேன். அப்படியே ஃபுல்லாக இல்லை ஃபுல் லென்த்துக்கும் ஃபேன் போட்டுருக்காங்க. அப்படியே அந்த ரெண்டு வரைக்கும். கைஸ் பீடா பாக்ஸ் அன்பாக்சிங் பார்த்தீங்களா? பீடா பாக்ஸு. பீடாக்கெலாம் ஒரு பாக்ஸ் கொடுத்து செலவு பண்ணியிருக்காங்க. ஆசிஃப் 2-3 பீடா வச்சுருக்கான். இதை பாருங்க. ஐஸ்கிரீம் டப்பா 2-3. கண்டிப்பாக பீடா. ஸ்டேஜ் டெக்கரேஷன் பயங்கர பிரமாண்டமாக இருக்குது. இருக்கும் எப்படி இருந்தாலும் ஒரு 5 to 10 lakhs இருக்கும்னு நினைக்கிறேன் ஸ்டேஜ் டெக்கரேஷன் மட்டும். நான் குறைஞ்சி மதிப்பிட்டு சொல்கிறேன். அது மேலேயே இருந்தாலும் இருக்கும். ஏன்னா பயங்கர ஒர்க் இருக்கும். செட்டு மாதிரி போட்டுக்கலாம். எத்தனாவதுடா தெரியவே இல்லையா எத்தனாவது திங்கிறேன்னு. ஆல்ரெடி இங்கே 3 டப்பா கிடக்குது. கீழே ஒரு 3 டப்பா கிடக்குது. அட்டுவலியும் முன்றானுங்க ஐஸ்கிரீம் வாங்கி. என்ன அது பஃபே இல்லையா? இதெல்லாமா இருக்கு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அப்படியே பீச்சு. எல்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணுறதுக்கு பாருங்கள். டேபிள்லாம் போட்டு அங்கே வந்து இது நடந்துட்டு. இந்த சைடு அப்படியே பீச்சு ஜாலியாக ஃபன் பண்ணுறதுக்கு. அந்த சைடு பஃபே நடக்குது. ரைஸ் பஃபே வாங்குறதுக்காக போயிட்டுருக்கோம். சாப்பிட்டு முடிச்சாச்சு. செகண்ட் ரவுண்ட் பஃபே வாங்குறதுக்காக. ரைஸ் இதெல்லாம் வாங்கியாச்சு. ஐஸ்கிரீம் ஐட்டம் இங்கே பாருங்கள். சுட சுட்டு தராங்க. தோசை எல்லாமே. இங்கே வெஜ் ஐட்டம்லாம் இருக்குது. பக்கோலி இந்த மாதிரி. இதில் எப்படா வைக்கிறடி? எல்லாம் ஃபுல் கட்டிட்டாங்க. ஃபோட்டோ ஷூட் பண்ணிகிட்ருக்கானுங்க உட்காந்து. பாருங்கள் அந்த சைடு பீச்சு. அப்படியே இந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்கிற இடம். ஆப்பில் போயிட்டார். சீட்டு காலி ஆகிடுச்சு. ஆப்பிளே சாப்பிட போயிருப்பார். பொண்ணை பார்க்க போயிருப்பார் நினைக்கிறேன் மாப்பிள்ளை. பொண்ணு பார்க்குற இடம் பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது. அந்த பக்கம் போகணும். சுற்றி என்ட்ரன்ஸ்லாம் அந்த சைடு போகணும். அங்கே தான் லேடிஸ்லாம்.
அவ்வளோதான் கைஸ், முடிஞ்சிருச்சு. கல்யாணம் பிரம்மாண்டமாய் முடிந்து விட்டது. நாங்களும் எல்லாம் சாப்பிட்டு எப்படி எல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு போயிட்டே இருக்கோம். வர தொத்திக்கிட்டே வரான் நம்மளுக்கு பின்னாடி மொட்டை பையன். See you in next vlog guys. Bye bye.